நல்லவர் அவர் நல்லவர் என்ன சொல்ல ஏசப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே சொல்லுங்க. என்னடா அவர் நல்லவர் 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 சொன்னாலே பிசாசுக்கு என்ன செய்யறது பிடிக்காது. பிசாசுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சிரிச்சு இருந்தாலே பிடிக்காது. அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டே இருப்பான். அவன் வயிறு இருந்து அலைவான் பிசாசு. ஆனா தேவ பிள்ளைகளை நீங்க ஏசப்பா நீங்க நல்லவர் 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 சொல்லுங்க. நல்லவர் ஆண்டவரே நல்லவர் ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே சொல்லுங்க. நல்லவர் அவர் நல்லவராகவே சுத்திட்டு இருந்தார் என்று வேதம் நன்மை செய்கிறவராகவே சுத்திட்டு இருந்தார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு விஷயம் ரத்தத்தாலே கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே அவர் ரத்தத்தால கழுவ வேண்டும். நம்ம ஆண்டவர் ஏசப்போ ரத்தத்தாலே என்னை கழுவுங்க கழுவுன்னு சொல்லுங்க. நான் காலையில் எப்போ தேவைனாலும் ஏசப்போ ரத்தத்தாலே என்னை கழுவுங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க கேட்பேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பா ரத்தத்தாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் பரிசுத்தம் உள்ளவர் என்ன பரிசுத்தமாக இருந்தா ஆண்டவர் சொல்லி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம ஏசப்பாலே நமக்கு காசா கேட்கிறாரு பணம் கேட்கிறாரு என்ன கேட்கறது ஒன்றும் கேட்கல. ரத்தத்தால கழுவுங்க ஏசப்பான்னு தான் நம்ம கேட்கிறோம். அவர் ரொம்ப நல்லவர். நம்மளை தேடி எடுத்துருக்கிறாரு தேடி பிடிச்சிருக்கிறாரு. எத்தனையோ ஜனங்களுக்கு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் ஏசப்பா யாரும் தெரியாம போயிட்டு இருக்காங்க. நீங்க ஏசப்பாவை தெரியாமே மறைச்சு போறாங்க. நீங்க ஏசப்பா தெரிஞ்சு நல்லா புரிய முடியாம நிறைய இருக்காங்க. ஆனால் அவருக்கு மத்தியில ஒரு சிறு கூட்டமா நம்மளை வைத்திருக்கிறாரு. அழைக்கப்பட்டவர் அனைவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் நம்ம சொல்லியிருக்கிறாரு. அந்த சிலர் கூட்டத்தில் நம்ம வச்சிருக்கிறாரு. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நன்றி சொல்லுங்க பிள்ளைகளை நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சொல்லுங்க. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நிறைய கர்த்தாவே மட்டுமாய் நமக்கு கிருபையா இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரமா உன் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தரே
ஆண்டவருடைய கிருபை. பிள்ளைங்க தேவனுக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்க. நம்ம எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒவ்வொரு நேரமும் நம்ம எப்படிலாம் பாதியில கடந்து வந்தோம், எப்படிலாம் இருந்தோம், நம்ம இப்ப எப்படி இருக்கோம், அதெல்லாம் நினைச்சு நினைச்சு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க, அவர் இரவு பகல் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. நீதிமான்கள் மேலே கண்கள் நோக்கமா இருக்குன்னு சொல்லியிருக்கிற அவருடைய கண்கள் எப்போதும் நம்ம மேலதான் இருக்குது. நான் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டோம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல, நன்றி சொல்ல, நன்றி சொல்ல. என் தேவனாய் கர்த்தர் கர்த்தரின் பிள்ளைகளை கனப்படுத்துவார். தேவ பிள்ளைங்க, வேதம் அப்படிதான் கொடுத்து என்னை கனப்படுத்தலை பிதாவானவர் கனப்படுத்துவான்னு சொல்லியிருக்கிறாரு. தேவனுக்கு எப்போது நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த ஆதாரத்தை தந்ததுக்காக நன்றிப்பா சொல்லுங்க. என் தந்திருக்கிற பலனுக்காக நன்றி சொல்லுங்க. எங்க குடும்பத்தை மட்டுமாய் கிருபையாய் பாதுகாத்து வர்றீங்களே, உங்க நன்றி ஏசப்பா சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைச்சு ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நீ தந்த நல்ல கணவருக்காக நன்றி, நல்ல மனைவிக்காக நன்றி, நல்ல பிள்ளைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கர்த்தரின் பிள்ளைகளை, தேவனுக்கு எப்போதும் என்ன செய்யணும்? நன்றி சொல்லிக்கிட்டே நன்றி சொல்லிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். நன்றி ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஏசப்பா போற இடத்துலலாம் கூட்டம் கூட்டமா என்ன செஞ்சாங்க? ஏசப்பா பின்னால ஓடி வந்தாங்க. நான் சிலுவைக்கு போகும்போது யாரும் இருந்தேன்? எல்லாம் ஓடிட்டு சாப்பிட்ட குறைச்சி குறைஞ்சிட்டு பறந்து ஓடிட்டு. ஏசப்பா சிலுவைக்கு போகும்போது யாருந்தாங்க? சில சீசர்கள் யாரும் இருந்தாங்கன்னு பார்த்து தெரியல. எல்லாம் எதெல்லாம் தூரம் போயிட்டாரு. அவரை யாரும் தெரியலன்னு மறுபடிச்சு போயிட்டாரு. சிலுவைக்கு போகும்போது பேதுரு நமக்கு போயிட்டாரு. யோவான் நின்னாரு, ஏசப்படி அம்மா நின்னாங்க, சில மரியாதை நின்னாங்க அந்த இடத்துல. ஹல்லேலூயா. ஒரு சில திருப்பி 1-2 பேர் சீசன் நிற்கலாம், தூரமாக நிற்கலாம். ஆனால் ஏசப்பா சிலுவைக்கு போகும்போது யாருமே பக்கத்தில் போறதுக்கு முடியல. ஏன்? நம்மளே கொண்டுருவாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை சுற்றி 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 ஜன கூட்டம் வந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஏசப்பா பக்கத்தில் போறதுக்கு ஆளே இல்லை. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக எனக்கு ஏதோ பாடம் நடத்தும் போது நீங்க தெரிஞ்சிருக்கியா? அது ஏசப்பா கூட எவ்வளவு கூட்டங்கள் வந்துச்சு. சிலுவைக்கு வந்து ஒரு கூட்டம் இல்லாமல் போயிட்டேன். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சிலுவையில இவரை அடியும் அப்படின்ட்டாங்க. மக்கள் என்ன சொன்னாங்க? ஏசப்பா பின்னால் அலைஞ்ச கூட்டம் என்ன சொல்லிச்சு? பரபாசு ஜெயிலில் இருக்கிற கொலை பண்ணவே அவனை ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஆனால் எங்க கூட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, இயேசுவை சிலுவையில அறைங்க, பரபாச விடுதலை பண்ணுங்க. இவர் வந்து உலகம் எல்லா இடமும் நன்மை செய்தவரா சுத்தி திரிஞ்சாராம் ஏசப்பா. பிசாசி பிடியில கிடக்கிற யாவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுதலை பண்ணாரு. வியாதிப்பட்ட பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாரு. மரித்து போனவங்களுக்கு என்ன செஞ்சாரு? உயிரோடு எழுப்புனாரு. நன்மை செய்துகிட்டே இருக்கிறாரு. பிதாவை சமுத்திர மீன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஆண்டவர். ஒரு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனவனை இந்த உலகம் சொல்லுது, அவனை விடுதலை பண்ணும், இவரை சிலுவையில் அறையும். நன்மை செய்தவங்களுக்கு தீமை செய்தவங்க பாருங்க, இந்த உலகம் என்ன தீர்ப்பளிக்கிறது? நன்மை செய்யறவங்கள சிலுவையில் அரைஞ்சிடணுமா? தீமை செய்தவங்க உலகத்துல கொண்டு விட்டு இருக்கிறவங்கலாம் கொண்டு அப்படிதான் இந்த உலகம் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வந்து எல்லாம் பார்க்குறோம். நம்ம வந்து இப்போ ஆம்பளர்களுக்கு பாடல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆராதனை பண்ணும்போது எல்லாம் அனுபவித்தா சொல்லிடுவோம், இல்லாட்டி மறந்துடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளாகிய நம்ம எப்பவும் ஏசப்பாக்கு என்ன செய்யணும்? இந்த நன்றி பற்றி பேசும்போது ஆண்டவர் அப்படித்தாரு. எல்லாரும் ஓடிட்டாங்க, யாருமே இல்லை, அதனால எல்லாரும் என்ன சொல்லணும்? ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஏசப்பா நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நன்மை செய்கிறாங்க. நான் சொன்னார்ல, நீ ஒரு போக்கே ஆசிரியர் வரத்தையும் ஆசீர்வதிப்பேங்கிறாங்க. எவ்வளவு அழகா நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க. உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதிப்பேன், உனக்கு எது உன் பையனே கத்தேன், எகிப்தில் உள்ள வியாதிகள் ஒன்றும் உனக்கு வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி எவ்வளவு அழகா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயங்கரமான வியாதிகள் எகிப்து தேசத்துல அங்க இருந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவைகளெல்லாம் கர்த்தர் நின்று நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பாவுக்கு. நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு எட்டு எடுத்து வைக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் நடக்க முடியாம இருக்கிறாங்க, தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா நம்மளை எப்படி வச்சிருக்கிறாங்க? குதிச்சு நடக்க வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அப்படி ஆண்டோடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் அவர் சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியுடைய கிருபையும் அப்படி பலத்தையும் தந்து ஆசீர்வதிச்சு அவர் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், மகாபலி பலனா இருக்கிறேன், பயப்படாத. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட வசனத்தோடு என்ன செய்றாரு? பேசுகிறார். அல்லேலூயா.